அவாய்ட் அன்ஹாப்பி அண்ட் அன்லக்கி பீப்புள். ஆமாம், ஏன்னா வி கோ ஹெல்பிங் அ ட்ரௌனிங் மேன் நீயே ட்ரௌன் ஆகிடலாங்கிறது. அதான் நீ வந்து சுழலில் மாட்டேது ஒழுக்க பார்த்தா ஒன்றையும் சேர்த்து இழுத்துரும். ஸோ அந்த இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, God can only help those who want to help themselves. But in the law is for people யாருக்குன்னா who are very unhappy and cynical in life. லைஃபுங்கிறது ஃபேர் கிடையாது. எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் டெசிஷன்ஸ் நம்மளுக்கு வரும். சம் டெசிஷன்ஸ் வில் கோ அகேன்ஸ்ட் அஸ், சம் டெசிஷன்ஸ் வில் கோ இன் அவர் ஃபேவர், ரைட்டா? அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் வந்து எல்லாம் பேலன்ஸ் அவுட் ஆகிடும். இஃப் யூ ஆர் அன்ஹாப்பி யூ கேன் நெவர் பி லக்கி. அதாவது உங்களுக்கு சோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்கே வராது. இஃப் யூ ஆர் ஒன்லி ஹாப்பி அண்ட் வாண்டிங் டு லெட் லக் இன், லக் வில் கம் இன். அதனால் எனக்கே வராது, எனக்கே ஒன்றும் கொடுக்க மாட்டான், எல்லாரையும் 3 பேரை ப்ளேம் பண்ணினே இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையே சரியாக வராது. வாழ்க்கை சரியாக வரணும்னா நீ கதவை திறந்து உள்ளே விட்டு வாப்பான்னு சொல்லணும். இதை தான் அவர் சொல்கிறாரு. இது வந்து யூனிவர்சல் லா, இது யூனிவர்சலி ட்ரூ. ஒரு நெகட்டிவ் கேரக்டரோட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் ஒழிஞ்சு போயிடுவீங்க. ஒரு நல்ல கேரக்டரோடு சேர்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன், நான் திரும்பி இந்த எக்ஸாம்பிள்னால், டில் த லாஸ்ட் டே யூ ஹாவ் அ சான்ஸ். ஹூம் யூ சூஸ் டு மேரி, அதாவது யாரோட நீங்கள் பார்ட்னராக இருக்கீங்க, யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, யாரோட ஃப்ரெண்டாக இருக்கீங்கங்கிறது இந்த லா வச்சு நீங்கள் சொல்லலாம். கர்ணனை மாதிரி ஒரு நல்லவன் கிடையாது, கர்ணன் மாதிரி தான தர்மம் பண்ண முடியாது. ஆனால் கர்ணன் தெரிஞ்சு தப்பான ஆளோட போனதுனால ஈவன் கடவுள் கூட அவனை கிருஷ்ண பரமாத்மா கூட அவனை காப்பாற்ற முடியல. பட் ஒன்ஸ் நீங்கள் தப்பான ஆள்கிட்ட போய் கர்ணன் சேர்ந்தப்புறம், அவன் கர்ணனை ஹெல்ப் பண்ணப்புறம் செஞ்சோத்தி கடனுக்காக அவன் திரும்பி அவன் உயிரியே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த கர்ணனோட கதை வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஃபார் வை யூ ஷுட் நாட் அசோசியேட் வித் நெகட்டிவ் பீப்புள். நீ ஒரு நல்லவனாக இருந்தால் கூட தப்பானவனோட அசோசியேட் பண்ணேன்னா நீயும் தப்பாக தான் போய் சேருமே தவிர நல்லதாக போய் சேராது. கரெக்ட். ஒன்ஸ் நீங்கள் தப்புன்னு ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணால் அவனை சடக்குன்னு வெட்டுறதை தவிர வேறு வழியே கிடையாது. உண்மை. எதுவுமே நீங்கள் தப்பான ஆளை தப்பான சமயத்தில் தப்பான இடத்துல தொட்டிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் யாரோட நீங்கள் அசோசியேட் பண்ணுறீங்கன்னு. நீங்கள் போய் ஒருத்தனை திருத்துறேன்னு போனீங்கன்னா அவனை திருத்த முடியாது, அவன் அவங்கள காலி பண்ணி நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்திடுவோம்.